வருடங்கள் நன்றி கொண்டிருக்கிறது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நடக்கின்ற அத்தியுள்ள கூட்டங்கள் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை ஆகிய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பகுதி கருத்தை பொருட்படுத்த வல்லமை இறக்கி இருக்கிறது. கட்டளை ஒழித்து விட்டன. ஓடிவா, ஓடிவா. ஓடி ஓடி ஓடிவா, ஓடிவா, ஓடிவா. மந்திர சக்தியே அந்த சகோதரி தூக்கிக்குவாங்க. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். வெளியிலவா, வெளியிலவா. ஓடிவா, 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 ஓடிவா. மந்திரமே, சொல்லிகளே, அந்த வார சக்திகளே, ஓடிவா, ஓடிவா, ஓடிவா. எந்தெந்த சரீரத்தில் ஒளிந்திருக்கிற, எந்தெந்த வீட்டில் ஒளிந்திருக்கிற, ஓடிவா. கட்டளை கொடுத்து விட்டாங்க. மந்திர சக்திகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கண்ணை முடிச்சு பாரு, பாரு. ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறோம். ஒரு பிசாசு ஒரு சரித்திரம் இருக்கக்கூடாது. எந்த அற்புதமும் ஜாதிக்கார நடக்கிறது இல்லை. ஆண்டவர் இயேசுவால் மட்டுமே அற்புதம் நடக்கிறது. எல்லாம் எழுந்து கர்த்தரை ஆராதிக்க 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 நல்ல கவனம். ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும். அதே நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை உங்கள் வீட்டில் இறங்கும்.
வா வா வா. யார் யாரை கட்டி வச்சிருக்கிற இல்லவா? சூரிய கட்டுகள் அவிழ்க்கிறேன், பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கிறேன், அவிழ்க்கிறேன், அவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் நல்லா சோதிச்சு பார்த்துட்டு எனக்கு இயேசு எனக்கு பரிபூர்ண சுகத்தையும் பரிபூர்ண விடுதலை கொடுத்துட்டாருன்னு சொல்றவங்க கை வைத்துட்டாங்க. நல்லா சோதிச்சு பாருங்க. நல்லா சோதிச்சு பார்த்து எனக்கு வலி இல்லை, அந்த வியாதி இல்லை, எனக்கு இயேசு சுகம் கொடுத்துட்டாரு. அவங்க மட்டும் நல்லா கை வைத்தாங்க. சுகம் பெற்றவங்க மட்டும் கை வைத்தாங்க. இயேசு எப்படி அற்புதம் செய்தார், யார் யாருக்கு அற்புதம் செய்தார், என்ன அற்புதம் செய்தார், நம்ம சாட்சி கேட்க வேண்டாம். உன் பேர் என்ன, எங்கிருந்து வர? என்னோட பேர் சஜித்ரா, நான் திருப்பூர்லேருந்து வரேன். என்ன பிரச்சனையில் வந்த? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நைட்லாம் தூங்க முடியாது. ஏன்னா ஒரு என்னன்னு தெரில, நைட்டு தூங்கும்போது ஒரு 4 மணி, ஒரு 3 மணி 4 மணி அந்த டைம்லலாம் எப்படி சொல்கிறது, வீட்டு செவுத்தில் ஒரு ஹோல் இருக்கும். நான் தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு ஏதோ ஒரு ஃபேஸ் மட்டும் அப்படியே ரெட் கலரில் எரிஞ்ச மாதிரி என் முன்னாடி வரும். என் முன்னாடி வந்து ஆனால் என் கிட்ட வராது, ஆனால் என்னை வந்து பயப்படுத்தும், நிறைய பிரச்சனை கொடுத்துட்டே இருந்துச்சு. யாருமே சொன்னால் நம்பலை. நான் செத்ததை நானே உணர்ந்தேன் அந்த ஒரு செகண்டு. என்னென்னா நான் தூங்கிட்டு இருந்தேன், அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கழுத்தை வந்து நெரிச்சிச்சு. எவ்வளோ நாளுமா நீ இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற? எனக்கு தெரிஞ்சு, ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ண, இப்போ வந்து எனக்கு வந்து நான் இப்போ போனது எல்லாமே எனக்கு ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது. இங்கே போனது, விழுந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது. நான் இங்கே வந்து உட்காந்தது, போனது, வெளியே போனது, ரோடு கிராஸ் பண்ணலாம்னு நினைச்சது எல்லாம் தெரியுது, எல்லாமே ஞாபகம் இருக்கு. இப்போ இங்கே வந்து உட்காந்து நின்றுக்கிட்டு சொல்லிட்டு இருக்க கூட ஞாபகம் வருது. இப்போ எப்படி இருக்க? இப்போ நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? தெரியுது. ஆனால் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். யா கமாண்ட் கொடுக்குறேன். அசுத்த ஆவியே, மந்திர ஆவியே, தீய ஆவியே, ஏபலின் ஆவியே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வெளியில வா. ஒளிந்திருக்கிற ஆவியே ஓடி வா, ஓடி வா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கட்டளை ஒழித்து விட்டேன். ஓடி வா, ஓடி வா. ஓடி 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 வா, ஓடி வா. அந்த வார சக்திகளே ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. எந்தெந்த சரீரத்தில் ஒளிந்திருக்கிற, எந்தெந்த வீட்டில் ஒளிந்திருக்கிற, ஓடி வா. Come on, come on, come on. பாரு, கண்ணை முடிச்சு பாரு, பாரு. அதை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பிசாசுக்கு இருக்க அதிகாரம் கிடையாது. ஐயா, என் ஆண்டவருடைய நாமத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு, என் இயேசுவின் நாமத்துக்கு அத்தனை வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. உங்க பேர் என்னம்மா? விக்டோரியா. எங்கிருந்து வரீங்க? தென்காசி. தென்காசி. என்ன பிரச்சனை வந்தீங்க? பிசாசு பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவு காலம் இருக்கு? 7 வருஷமா இருந்துச்சு. ஏழு வருஷம். இப்ப நல்லா ஆயிட்டுதா? 7 வருஷம் பிசாசு பிடியில இந்த மகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கார். கரூர்ல இருந்து நேரா ஒத்தைமாவே வந்திருக்கு. என்ன பிரச்சனை வந்தீங்க? உடம்பு வலி 10 வருஷமா ஆஸ்பத்திரி போய் சரியாகல. ரொம்ப இங்க உள்ள வரையிலே என்னால உட்காரவும் முடியல, ரொம்ப உலட்டு கண்டுக்குச்சு. என்ன பண்றதுன்னு ஆண்டோட வேண்டிக்கிட்டு அதை நினைச்சுதான் உள்ள வந்தேன். நான் யாருமே இல்லை, அனாத மாதிரி, அது ஆனாத மாதிரி நான் பாட்டில் வந்தேன்.
இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லைங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அது இயேசு விட்ட நான் போயிடுறேன் அப்படின்னு எனக்கோட மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்துச்சு. அது சொல்லுதா? ஆமாம், போயிடுறேன் சொல்லிச்சுதா? பேசிச்சு, என்னை விட்டு போயிடுறேன், இந்த குழந்தைய விட்டு போயிடுறேன்னு சொல்லுது, சொல்லிச்சு. இப்ப நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. எத்தனை வருஷம் சொன்னீங்க? 10 வருஷமா. 10 வருஷம் இருந்த பிசாசுல இருந்து 10 வருஷம் இருந்த பிசாசுல இருந்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. இயேசுவுக்கு மகிமை உண்டாது. நாமக்கல்ல இருந்து வரோம். நாமக்கல்ல வந்துட்டு இப்பதான் 2 மாசமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு கண்ணு ரொம்ப நெருப்பு மாதிரி எரிச்சலாவே இருக்கும். அது ஒரு 7-8 வருஷமாவே இருக்கு. 7-8 வருஷமா? ஆமா, 7-8 வருஷமா இருக்கு. 2 முட்டியும் வந்து ரொம்ப அப்படி புண்ணு மாதிரி வலிக்கும். இப்போ வந்து கண்ணு சுத்தமாவே எரியல. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியலங்க. எப்படி முன்னால வந்து விழுந்தீங்க? முன்னாடி எனக்கு அப்படியே யாரோ இடிச்சு தள்ளன மாதிரி இருந்தது. அப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. முன்னாடி ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து விழுந்துட்டீங்க? ஆமா. எத்தனை வருஷம் கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்க? எனக்கு இப்போ ஒரு 7-8 வருஷமாவே கண்ணு பயங்கர எரிச்சல். இப்போ 7-8 வருஷம் பிசாஸ். ஆடி அலக்கழிச்சு முன்னால வந்து விழுந்தாங்க. என் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு விடுதலை கொடுத்துட்டார். ஐயா, இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகம் தீமை நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் நோய்கள், வியாதிகள், சண்டைகள், சச்சரவுகள், கொலைகள், கொள்ளைகள் என்று பல தீமையான காரியங்களே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம். அப்படி தீமை நிறைந்த உலகத்தில் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். செங்கு பார்த்தால் விபத்துகள் ஏற்படுகின்றது. அந்த விபத்துகள் அநேகர் மரித்து போகிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் போய்கொண்டு இருக்கிறோம். பில்லிஸ்னங்களை வைத்து குடும்பத்தை அவர்கள் நாசமாக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். பிசாசின் காரியங்கள் நிமித்தமாக குடும்பத்தில் போராட்டங்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படி நெருக்கடியான சூழ்நிலை நிமித்தமாக ஒரு தீமை குடும்பத்தை அணுகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம் எப்படி விடுதலை பெற முடியும்? சரீரத்துக்கு வருகிற தீங்கும் உண்டு, ஆத்மாக்கு வருகிற தீங்கும் உண்டு. அப்போ இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால் ஒத்தாசி வரும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், எனக்கு ஒரு விடுதலை காணும். நாளைக்கல்ல, சனப்பொழுதுல, இப்பொழுது உதவி வருகிறது. அந்த கண்மலையை நோக்கி பாரு. உதவி வருகிறது. அந்த கண்மலையை நோக்கி பாருங்க. உனக்கு இந்த ஒத்தாசை வருகிற அந்த பர்வதத்தை நோக்கி பாரு. இந்த ஒத்தாசை வருகிற அந்த பர்வதத்தை நோக்கி பாரு. இப்பொழுது அற்புதம் நடக்கிறது. இப்பொழுது விடுதலை கிடைக்குது. இப்பொழுது வியாதி இல்லை, பிசாசு இல்லை, மந்த
மந்திரம் இல்லை. என் ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. என் இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் சுகம் பெற்றீங்க? எத்தனை பேர் விடுதலை பெற்றீங்க? கை வைக்கிறார். எத்தனை பேர் சுகம் பெற்றீங்க? எத்தனை பேர் விடுதலை பெற்றீங்க? நல்லா கை வைக்கிறார். சுகம் பெற்றவங்க வெக்கப்படாம கை வைக்கிறாங்க. அறக்கை இல்லை, முழுக்கை நல்ல போன சுகம் பெற்றவங்க, விடுதலை பெற்றவங்க. உங்க பைபிள் ஹேங்கர்லாம் எடுத்துக்கோங்க, முன்னால் வந்துடுங்க. விடுதலை பெற்றவங்க, சுகத்தை பெற்றவங்க அத்தனை பேரும் சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருக்கிறாரு. உனக்கு விடுதலை கிடைச்சிருந்ததுன்னா இயேசு செய்த அற்புதத்தை சாட்சி சொல்ல வேண்டுமே. என் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்திருக்கிறாரு. என் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறாரு. ஐயா, எத்தனை 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 பேருக்கு இன்னைக்கு நல்லா கவனிங்க. இயேசு இன்னைக்கு உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்த்த இத்தனை பேருக்கு இன்றைக்கு அற்புதத்தை செய்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, முன்னால் நிற்கிற அத்தனை பேர் இங்க வந்து உளுந்து கிடந்தவங்க. ஒரு மனுஷனால இத்தனை பேருக்கு விடுதலை வாங்க முடியாது. என் ஆண்டவர் இயேசுவால் மாத்திரமே செய்ய முடியும். நல்ல கவனிங்க. இந்த ஃப்ரண்ட் ரோல இருக்கிற அத்தனை பேரும் மாந்திரீக சூனியத்தில் விடுதலை பெற்றவங்க. அவங்க நின்றுட்டு இருக்கும்போது சாட்சி கொடுத்ததை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு அத்தனை பேர்கிட்ட நமக்கு சாட்சி கேட்க நேரம் கிடையாது. நீங்கள் இந்த ஃப்ரண்ட் ரோல் நிற்கிறவங்க கை வைத்திக்கிடுங்க. நல்லா கை வைத்துக்கோமா. முன்னால் நிற்கிறவங்க மட்டும் கை வைத்துக்கோங்க. இந்த விடுதலை நீங்கள் மாந்திரிகமாமா முன்னால் தள்ளி வந்துடுங்க. நல்லா தள்ளி வந்துடுங்க. இத்தனை கை வைத்திருக்கிற இத்தனை பேர் நல்லா கை வைத்துங்க. இத்தனை பேருக்கும் என் ஆண்டவர் மந்திர சூனியத்தில் இருந்து என் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். க்ளோரி டு ஜீசஸ். க்ளோரி. நீ வாமா, இங்கே வந்து நெல். உன் பேர் என்ன? நீ எங்கிருந்து வர? என் பேர் ஜான்சி ரூபி. நான் சாத்தூர்லேருந்து வரேன். சாத்தூர் அன்பின் நகரம் கிராமத்துலேருந்து வரேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக என் குடும்பத்தில் எனக்கு கடவுளுக்கு பிரச்சனை. நான் என் 2 பிள்ளைகளும் மறித்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த கூட்டத்துக்கு வருவோம் அப்படின்னு நான் என் பிள்ளைகளோட இங்கே வந்தேன். ஜெபிக்கிற நேரத்தில் எனக்கு அபிஷேகம் கிடைச்சது. இருதயத்தில் ஒரு பாரன்னு விட்டு நீங்கின மாதிரி இருக்கு. இந்த பிரச்சனை எவ்வளோ நாள் இருக்குது? ஒரு 2 வாரமா இருக்குது. இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒன்றும் தெரியாது. நல்ல கவனிங்க. கடைசி ஜெப நேரம். உதவி வரும் கண்மலை நோக்கி பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்த நேரம். நீங்க எல்லாம் ஜெபித்துக்கிட்டு இருந்தீங்க. எல்லாரும் ஜெபித்த நேரத்தில் அந்த சகோதரி ஜெபித்துக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தருடைய வல்லமை தொற்றுச்சுது. கர்த்தருடைய வல்லமை தொட்டு உனக்கு இந்த ஒத்தாசை வருகிற அந்த பர்வதத்தை நோக்கி பாரு. இப்பொழுது விடுதலை கிடைக்குது. இப்பொழுது அவங்களுக்கு வைக்கப்பட்ட மாந்திரீகம் எரிந்து போய்விட்டது. அவர்களுக்கு வைக்கப்பட்ட மாந்திரீகம் எரிந்து இந்த இடத்துல உருண்டு பிறண்டதை நீங்க பார்த்திருப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க. அலக்கழிச்சு என் கர்த்தருக்கு விடுதலை கொடுத்தார். ஐயா, என் ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிள்ளை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இப்ப சாட்சி கொடுத்ததையும் பார்த்திருப்பீங்க. இவரை உள்ளேயே கூட்டிட்டு வர முடியல. வெளியே ஓடுனதை பார்த்தீங்க. சூனிய வச்சு போட்டான்.
மந்திரம் வச்சு போட்டான். பொல்லாத ஆவியை அனுப்பி 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 அவ சொன்ன சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எப்படி அவளை கழுத்தை நெரிச்சது, எப்படி அவளுக்கு தீமை செய்துன்னு கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு உதவி வருகிற கண்மலையில இருந்து அந்த பிள்ளைக்கு உதவி வந்திருக்குது. ஐயா, என் ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்துட்டாரு. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, இவங்க ஒரு 2-3 மாசம் தொடர்ந்து வர்றாங்க. தகப்பனார், தாயார், மகன், இந்த முழு குடும்பத்துக்கும் சூனிய வச்சுட்டாங்க. சூனிய வச்சு இந்த அம்மா அந்த இடத்துல அலக்கழிச்சிட்டு இருக்கோம். முன்னால ஓடி ஈடி அலக்கழிச்சிட்டு இருக்கோம். இவர் கீழே விழுந்து கிடப்பாரு, இந்த சகோதரன் கீழே விழுந்து கிடப்பான். இவனுக்குள்ள பொல்லாத ஆவி ஆக்ரோஷமா நிற்கும். நாலு பேருக்கும் மந்திரம், குடும்பத்துக்கு சோனியா. இந்த தம்பி இப்போ சிகரெட்லாம் குடிக்கிறதெல்லாம் இல்லை, விட்டுட்டேன், எல்லாம் விட்டுட்டேன். சிகரெட்டு எல்லாம் பாவம் இருந்துச்சு. அதை விட்டா தான் விடுதலை கிடைக்கும் சொன்னேன். அதை விட்ட உடனே பிசாசு போயிருச்சுது. எவ்வளோ காலம் இந்த மாந்திரியத்தில் இருந்தீங்க? இந்த மாந்திரிக கட்டு 5-6 வருஷமாக இருக்குதுங்க. குடும்பப்பட்டாத அலக்கழித்து ரொம்ப வேதனைப்பட்டு வந்திருக்கு. 6 வருஷம் அந்த மாந்திரிகம்? 6 வருஷம். இப்போ நல்லா இருக்கிறீங்களாம்மா? இந்த மாதம் நல்லா இருக்கு. போன மாதமே எனக்கு விடுதலை ஆயிடுச்சுது. நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கு. ஃப்ரீயாக இருக்குதா? நல்லா கவனிங்க. குடும்பமே நல்ல ஃப்ரீயாக இருக்கு. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. இயேசுவுக்கு இந்த முழு குடும்பத்தையும் என் ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். முழு குடும்பத்தையும் அழிக்கும்படியாக மந்திரம் செஞ்சாங்க. கர்த்தர் அற்புதம் செஞ்சு விட்டார். இயேசுவுக்கு மகிமை. நான் திருச்சியிலேருந்து வரேன். என் பேர் சேசுராணி. நான் என்னோடய பிரச்சனையை சொல்லும் போதெல்லாம் ஒரு மிஸ் இருக்காங்க, ஜெனி மிஸ். அவங்களும் என்னோட வந்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, ஜாஃப்ரிக்கு போகலாம், அங்கே ஒரு ப்ரேயர் இருக்குது, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இங்கே வர நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஹெச்எம்கிட்ட அவங்க தான் லீவு கேட்டாங்க. நானும் டீச்சர், அவங்களும் டீச்சர். சிஸ்டர், அவங்க ஏசுராணிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ ஹெச்எம் சொன்னாங்க, எங்கன்னு அங்கே தான் போகிறாங்க, நிறைய ஹீலிங் அங்கே நடக்குதுன்னு. மிஸ்ஸு தான் டிக்கெட் புக் பண்ணாங்க, என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. கடைசி நேரம் இன்றைக்கி மார்னிங் ஏறுற வரையிலும் கூட நான் இங்கே நிற்பேனான்றது பெரிய விஷயம். ரொம்ப கடன் பிரச்சனை. என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி 3.25 லட்சம் கடன் ஆகிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்ரி மந்த் 18,000 ரூபா கட்டிகிட்ருக்கேன். அப்போயும் மிஸ்ட்டு அழுவேன், மிஸ் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ கவலைப்படாத, கடன் இந்த வருஷத்துக்குள்ளே உனக்கு தீரும். நாங்கள் இங்கே புக் பண்ணி கொஞ்ச நாள்லேயே எங்கள் அம்மா டிக்கெட் புக் பண்ணி தான் வந்தோம். எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் வீடு கட்டலாமா, இந்த பணம் எல்லாம் நான் உனக்கு தரேன், கடன் பிரச்சனை எவ்வளோ ஒரு சுகம் இது கஷ்டன்றது எனக்கு தெரியும், அதனால் உன் கடனெல்லாம் அடைச்சி விட்றேன்னு அம்மா சொன்னாங்க. இங்கே வரதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாமே சக்ஸஸ். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. வரணும்னு நினைச்ச உடனே கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். someone is here. உன்னுடைய அடிபாதத்தில்
எரிச்சல் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. உன்னுடைய அடிபாதத்தில் எரிச்சல் எடுத்துக்கிறது. சில நேரத்தில் காந்துறது மாதிரி இருக்கிறது, சில நேரத்தில் சுடுறது மாதிரி இருக்குது. என் ஆண்டவர் இப்போ உனக்கு விடுதலை கொடுத்து விட்டாரு. என் ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்து விட்டாரு. அக்செப்ட் தி ஹீலிங் ஆஃப் ஜீசஸ். இயேசு உனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. ஓ க்ளோரி. கால் எரிச்சலாக இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு அக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது கால் எரிச்சலாக குறி சொல்கிற ஆவி மாதிரி இருந்தால் முன்னாடி வர சொன்னீங்க. இப்படின்னு கையை காமிக்கும் போது கீழே அப்படியே விழுந்துட்டேன். இப்போ இல்லை, இப்போ இல்லை. இவர் வியாதியை கர்த்தர் வெளிப்படுத்தி விடுதலை கொடுத்திருக்கிறார். ஐயா, என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். க்ளோரி டு ஜீசஸ். இயேசுக்கு மகிமை. என் பேர் ராஜா. நான் மதுரை ஆரப்பாளையத்துலேருந்து வரேன். எனக்கு இந்த காலில் வலது காலில் ஊசி குத்துன மாதிரி வலி இருக்கும். வலிக்கும் அது நீங்கள் சொன்னீங்க, அதனால் ஊசி குத்துன மாதிரி இருக்குன்னு குதிகால் அப்பப்போ வலி வரும். இப்போ இல்லை, இப்போ இல்லை. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. அவருடைய அடி பாதத்தில் அந்த எரிச்சல், அந்த வலி, அந்த குத்துனது மாதிரி, ஊசி குத்துன மாதிரி இருக்கும். அந்த வலியில் அந்த கர்த்தருக்கு வெளிப்படுத்தி விடுதலை கொடுத்துக்க. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். க்ளோரி. சோத்திரம். புதன்கிழமை அன்னைக்கு இங்கே சர்ச்சுக்கு வரலான்னு எங்கள் வீட்டுக்காரர் போன மாதம் இங்கே வந்திருந்தார். அப்புறம் என்னையும் ஆயத்தப்படுத்தினார் வாவான்னு. நான் வர முடியாத தடையாக இருந்ததுங்க. அப்புறம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். புதன்கிழமை அன்னைக்கு வரல அப்படின்ட்டு நான் ரொம்ப பிரகாசப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த அன்னைக்கு என்னால் தலைவலி வாந்தி வருது, சாப்பிடவே முடியலைங்க. நான் எதுவும் சாப்பிடல, மாத்திரை சாப்பிடல. வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரி வரலான்னு நான் எதுக்கும் வரலைன்ட்டேன். ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் கிட்ட சொல்லி அப்படின்னு புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த புஸ்தகத்தில் நம்பர் இருந்தது. அப்புறம் நான் மூலிகைக்காரர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரை எனக்கு அப்போவே விடுதலை கொடுத்தாரு. சாப்பிட்டேன், பொழுதுக்கு சாப்பிடல. இயேசுவுக்கு மகிமை உண்டு. நல்ல கவனிக்க, இங்க வராமலே எங்க அற்புதம் நடந்ததுங்க. சொல்லுங்கம்மா. வராதக்கு முன்னாடியே எனக்கு புதன்கிழமை மணிக்கு இது நடக்குதுங்க. ஆண்டவரே ஏசப்பா, நான் நாளைக்கு மதுரைக்கு நான் ஜெபத்துக்கு போவேன். ஏசப்பா எனக்கு விடுதலை வேணும், எந்த தடை இருந்தாலும் நீங்கள் விளக்கணும் ஆண்டவரேன்னுட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணால், நம்ம ஊழிக்காரர்கிட்ட ஃபோனில் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எனக்கு அப்போவே சுகம் கொடுத்தாரு. நான் நைட்டு பொழுதுக்கும் சாப்பிடல, நைட்டு சாப்பிட்டுங்க. இப்போ வயிறு எரிச்சல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கடைசியில் சொன்னீங்க, அது எரிஞ்சுதானே இப்போ எரியல. நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கடந்த பல வருடங்களாக எங்கள் வீட்டில் மாந்திரிகம் பண்ணி முழு குடும்பத்தையே கட்டி போட்டு வச்சுருந்தேன் பிசாசு. அப்படி இருந்தாலும் ஆவியானவர் கொடுத்து இன்றைக்கி ஒரு ஆலோசனை, இன்றைக்கி நீ ஒப்பு கொடுத்து நீ கேளு, கர்த்தர் விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லும்போது எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. அப்போ ஐயா மூலமாக ஆவியான பேசுனது, இப்போ உன் வீட்டில் இருக்கிற பிசாசு ஓடுதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஆண்டவர் வந்து என் ஆவிக்குரிய கண்களை திறந்தார். என் குடும்பத்தில் இந்த பிசாசு மாந்திரிக வல்லமை எல்லாமே ஓடுனதை கர்த்தரோட கிருபையால் என் கண்களால் பார்க்க கர்த்தர் உதவி செஞ்சார். கர்த்தர் செய்த அற்புதத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, என் ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 8 வருடமா என் 2வது குழந்தை பிறந்ததுலேருந்து மூலவியாதினால வேதனைப்பட்டிருந்தேன். 3 மாசமா தொடர்ச்சி வரும்போது நான் வீட்டில் இருந்தபோதே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அந்த வியாதியே இல்லை. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, பைல்ஸ் வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.